ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட டே ஸ்டார்ட் ஆச்சு. பிரண்டை சட்னியும் கம்பு தோசையும். அம்மா பிரண்டை முன்னாடி நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. கம்பு தோசைக்கு நான் நைட்டு ஊற வச்சுட்டேன். அது ரெண்டையும் மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட ஃபீல் கிடச்சிது. அம்மா கொஞ்சம் வெளியே போயிருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் இருக்க ஒர்க்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அத்விக் நான் என்ன ஒர்க் பண்ணாலும் அங்கேயே தான் அவனும் விளாண்டுருப்பான். கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லஞ்சுக்கு சுண்டக்காய் வச்சு கிரேவி மாதிரி, அதாவது தொக்கு மாதிரி செய்யலான்ட்டு அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அத்விக்கும் இங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சாச்சு. 2 பேரும் தான் விளாண்டுருப்பாங்க. சுண்டக்காயெல்லாம் பறித்து இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்தோம்னா 2 உடஞ்சி அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் வரும். அதை நம்ம ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கசப்பெல்லாம் போயிடும். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, நான் காட்டின அளவு பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காவை போட்டு நல்லா எண்ணெயில் அதுவும் நல்லா வணங்கணும். அது கூடவே கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சுண்டைக்காய் வணங்கினதுக்கப்புறம் அதுலேயும் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி நல்லா அது கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி அதில் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துச்சுன்னா சூப்பரான சுண்டைக்காய் தொக்கு ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.